அருள்மொழிவர்மனின் அன்பார்ந்த வணக்கங்கள். இன்று நம்ம இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் மறைந்திருக்கிற திரு குபேந்திரன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. மிக்க மகிழ்ச்சி. தமிழ்நாடு அளவில் மீண்டும் ஒரு பேசுபொருளை உருவாக்கி இருக்கிறார் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் திரு விஜய் அவர்கள். கட்சி அப்படின்னு அறிவித்த பிறகு சந்திக்கக்கூடிய இந்த மாணவர் சந்திப்பில் எப்போ அரசியல் பேச போறாரு, அரசியல் பேசாமல் நழுவிக்கிட்டே இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தபோது இனி நம்ம பேசாமல் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி நீட் விவகாரம் குறித்து பேசியிருக்கிறார். திமுக கொண்டு வந்திருக்கக்கூடிய நீட் எதிர்ப்பு தீர்மானத்தையும் நான் ஆதரிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. வெளிப்படையாக பேச ஆரம்பிச்சிட்டாரா அரசியல்? எப்படி பார்க்குறீங்க இதை? எந்த அரசியல் சக்தியும் தமிழ்நாட்டில் இருந்து வளரத் தொடங்கினால் அதனுடைய தாத்பரியம் என்னவாக இருக்கும் என்பதற்கு ஒரு சரியான உதாரணம் விஜயுடைய தமிழக வெற்றி கழகம். அதாவது மாணவர்களுக்கு பரிசளிக்கிற அந்த நிகழ்ச்சியில் அரசியல் பேசலாமா பேசக்கூடாதா என்ற தயக்கம் அவருக்கு அந்த இந்த ஆண்டில் முதல் நிகழ்ச்சியில் இருந்திருக்கலாம். அந்த நிகழ்ச்சி முடிந்த அன்றுதான் அந்த நீட் விவகாரம் பத்திக்கிட்டு எரியுது. எல்லா விவாதங்களும் கட்டமைச்சாங்க. அந்த நிகழ்ச்சியில் கூட ஒரு குறைஞ்சபட்ச நீட்டுக்கு ஒரு எதிர்ப்பு பதிவு பண்ணிருக்கலாம் விஜய் அப்படின்னு ஒரு குரல் ஒலித்தது. அதனுடைய தொடர்ச்சி நினைக்கிறேன் அது போய் அவர் சேர்ந்திருக்கும். இந்த நிகழ்ச்சியில் பேசியிருக்கலாமோ, நம்ம தவற விட்டுட்டோமோன்ற எண்ணம் வந்திருக்கலாம். அதற்கு செவிசாய்த்து நன்றாக பேசியிருக்கிறார். அதாவது வெறும் நீட் எதிர்ப்பு மட்டுமல்ல, தமிழ்நாட்டுக்கு கல்வி என்பது மத்திய மாநில பொதுப்பட்டியலில் இருக்கிற அந்த கல்வியை மாநில பட்டியலுக்கே கொடுக்க வேண்டும். கன்கரண்ட் லிஸ்ட் கூட இல்லை, மாநிலத்துக்கே கொடுக்க வேண்டும் அப்படின்னா ஒரு சிறப்பு சட்ட திருத்தம் கொண்டு வாங்கிருக்காரு. அதை விட ஒரு அருமையான வரி, வலிமையான வரி என்னன்னா, ஒரு நாடு ஒரு பாடத்திட்டம் என்பதெல்லாம் இந்தியாவுடைய பன்முகத்தன்மைக்கு அழகல்லங்கிறார். அதாவது பாஜக அரசை ஒன்றிய அரசு அப்படின்னு விமர்சிக்கிறார். அந்த ஒன்றிய அரசு விமர்சிக்கிற போதே தெரிஞ்சு போச்சு பாஜக எந்த அளவுக்கு எதிர்ப்பு இருக்குன்னு. அவ்வளவுதான். அந்த பதத்தை பயன்படுத்த மாதிரி தெரிஞ்சுக்கலாம், அதுல நீங்க புரிஞ்சுக்கலாம். அதை விட ஒரு விஷயம் என்னன்னா, இந்தியாவுடைய பன்முகத்தன்மைக்கு நீங்கள் சவால் விடுகிற எந்த சட்டத்தையும் கொண்டு வர வேண்டாம். நீட் மட்டுமல்ல, ஒரு நாடு ஒரு தேர்தல், ஒரே வரி, ஒரே மொழி, இப்படி ஒரே ரேஷன் கார்டு, எதுவாக இருந்தாலும் இந்தியாவுடைய பன்முகத்தன்மையை சிதைத்து விடாதீர்கள் என்பதற்கான பொருள் தான் விஜய் அழுத்தம் திருத்தமாக பதிவு செய்திருக்கிறார். இந்த மாதிரியான ஒரு குறுகிய கால அரசியல் ஒன்று இப்போதான் வர ஆரம்பிச்சிருக்கார். அவருடைய அந்த நேரடியான வெளிப்படைத்தன்மையான ஒரு அரசியல் இருக்குல்ல, இதை தான் தமிழ்நாடு பாஜக தலைவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். தமிழ்நாடு மண் எப்பேற்பட்ட மண். ஏன் தமிழ்நாட்டில் நீ ஒரு சீட்டு கூட ஜெயிக்க முடியல? ஒவ்வொரு மாநிலத்திற்கும் ஒரு பண்பாடு, ஒரு கலாச்சாரம், உரிமை எல்லாம் இருக்கு. அந்தந்த மாநில உரிமைகளை, அந்த மாநில மக்களுடைய பண்பாட்டை சிதைக்க வேண்டாம். காலங்காலமாக இருக்கிற எங்களது உரிமைகளை நீங்கள் தட்டி பறிக்கக்கூடாது என்பதற்கான ஒரு அழுத்தம் திருத்தமான வார்த்தையை, வலிமையை பயன்படுத்தியிருக்கிறார். உண்மையிலே அருமையான, வரவேற்க வேண்டிய ஒரு பேச்சு விஜயோடைய பேச்சு. விஜய் இப்போ ஆன்டி பிஜேபி ஸ்ட்ரெயிட்டாக பேச ஆரம்பிச்சிட்டாரு. அப்போ அது பாஜகவுக்கு எதிராகத்தான் நான் நிற்கிறேன் அப்படிங்கிறத இதில் சொல்லியிருக்கிறாருன்னு எடுத்துக்கணுமா சார்? இதிலிருந்து நிச்சயமாக பாஜகவுக்கு எதிர்ப்பு என்பதை விட, அதான் சொல்கிறேன், இந்த ஒரு நாடு ஒரு மொழி இந்த திட்டங்களை வைத்துக்கொண்டு இந்தியா முழுவதும் எந்த அளவுக்கு மாநில கட்சிகளை நசுக்க வேண்டும் என்ற ஒரு பாணியில் செயல்படுகிறது. அதை உணர்ந்துட்டார் விஜய். ஏன்னா இதை தவிர வேற எந்த வகையிலும் எதிர்க்க முடியாது. நீங்க ஒரு நாடு ஒரு மொழி ஒரு பாடத்திட்டம்ன்றத வேற ஒண்ணு இல்லை. ஒட்டு மொத்தமான பாஜகவுடைய எல்லா சட்டத்திட்டத்திற்கும் எதிர்ப்பு. இப்போ கூட சமீபத்தில் பிரதமர் பேசியிருக்கார் மாநிலங்களவையில். காங்கிரஸ் ஒட்டுண்ணிங்கிறார். எப்படி ஒட்டுண்ணி? நீங்க ஆந்திரால கூட்டணி வைக்காம இருந்தீங்களா? பீகார்ல கூட்டணி வைக்காம இருந்தீங்களா? தமிழ்நாட்டில் கூட்டணி வைக்காம இருந்தீங்களா? மகாராஷ்டிராவில் கூட்டணி வைக்காம இருந்தீங்களா? அப்போ எப்படி பாருங்க, எந்த அளவுக்கு திரித்து பேசுகிற ஒரு திரிபுவாதத்தினுடைய ஒரு பிரதானமான கட்சியாக இருக்கிறது பாஜக. நீங்க ஆட்சியில் உட்காந்துட்டீங்க, எதிர்கட்சி உங்களை பாடுபடுத்து நீங்க நினைக்கல. ஏதோ எதிர்கட்சியெல்லாம் மாடத்தில் இடம் கிடைக்கும், இனிமேல் உங்களுக்கு உட்கார மாட்டீங்களா கேலி பண்ணீங்க. ஆனால் உட்காந்து உங்களை பண்ற டார்ச்சர் உங்களால் முடியல. 2.5 மணி நேரம் உட்கார்ந்து இருக்கிறீங்க. யார் பேசினாலும் யார் பேசாவிட்டாலும் நாடாளுமன்றத்தை மதிக்காத ஒரு பிரதமராக இருந்தவர் 10 ஆண்டு காலம். அப்படிப்பட்டவர் இந்த ஒட்டுண்ணி விவகாரத்தெல்லாம் பேசுறாருல, அவர் விஜய் பேசுனதுக்கு அப்புறம் தான் பேசுறார். ஆனால் பாஜகவுடைய குறிக்கோள், நோக்கம் எல்லாம் என்னன்னா, அதாவது அவங்களுடைய ஆட்சி இருக்கணும், இல்லை அவங்களுக்கு கட்டுப்பட்ட கட்சி மாநிலத்தில் இருக்கணும். அந்த கட்சி ரொம்ப நாளைக்கு இருக்க முடியாது, கரைத்து விடுவார்கள். மதசாரப்பட்ட ஜனதாதளம், அங்கே ஐக்கிய ஜனதாதளம், சிவசேனா, இதெல்லாம் பார்க்குறோம்ல. அதனால் வேறு வழி இல்லை அவருக்கு. அதிமுகவே தப்பிச்சு வெளியே நிற்குது. முழுங்கிறதுக்கு முன்னாடி வெளியே வந்துட்டாங்க. விஜய் புரிஞ்சிக்க மாட்டாரா? குறைஞ்சபட்ச விஷயங்கள்
அதனால் இந்த பாஜக எதிர்ப்பு என்பதை விஜய் கையில் எடுத்தாக வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறார். ஓகே, ஆனால் திமுக கொண்டு வந்திருக்கக்கூடிய தீர்மானத்தை ஆதரித்திருப்பதன் மூலம், அதாவது தமிழ்நாடு அரசு தான் கொண்டு வந்திருக்கிறது, அதில் மாற்றுக்கிறது இல்லை, அதை ஆதரித்திருப்பதன் மூலம் தான் திமுக ஆதரிப்பதாக விஜய் சொல்ல வராருன்னு எடுத்துக்கணுமா, அல்லது இல்லை அந்த தீர்மானத்தை தான் ஆதரிக்கிறாருன்னு எடுத்துக்கணுமா? ஏன்னா மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஒரு கட்சி எதிர்த்து தானே ஆளும் அரசு எதிர்த்து தானே அவர் அரசியல் பண்ண முடியும். இது எப்படி புரிஞ்சுக்கணும்? அந்த கட்டத்திற்கு இன்னும் விஜய் வரல. இந்த நீட் விவகாரம் தமிழ்நாடுடைய ஜீவாதார பிரச்சனை, மாணவர்கள் பிரச்சனை. அதனால அதிமுக ஆதரிக்கிறது, விடுதலை சிறுத்தை ஆதரிக்கிறது, காங்கிரஸ் ஆதரிக்கிறது, பாட்டாளி மக்கள் கட்சி பிஜேபி தவிர எல்லாருமே ஆதரிக்கிறது. அப்போ இதுல விஜய் விதிவிலக்கு இருக்க முடியாது. அதனால இந்த விஷயத்தை விட்டுரும். திமுகக்கான எதிர்ப்பை இன்னும் அவர் தொடங்கவில்லை. ஒரே வரி முதல் நாள் நிகழ்ச்சியில் சொன்னது, தமிழக அரசு இந்த விஷசாராய விவகாரத்தில் சரியான கடமையை செய்யவில்லை அப்படின்னு சொல்லிட்டார். அதுவே அது திமுக எப்படி ஃபோர்ஸா இல்லையே தவிர, திமுக அரசை எதிர்க்கிற ஃபோர்ஸா இல்லையே தவிர மற்றபடி அது திமுகக்கான ஒரு எச்சரிக்கை தான். நீங்கள் கடமையை சரியாக செய்யவில்லை, நீங்கள் மனிதனாக பார்த்து திருந்தாவிட்டால் அப்படின்னு சொல்லிட்டு போகிறது வேற. அது உண்மையிலே திமுக அரசுக்கு மிகப்பெரிய நெருக்கடி தானே. உண்மைதான். தமிழ்நாட்டு களம் அப்படிங்கிறது ஏற்கனவே ஆன்டி பிஜேபிக்கு நிறைய ஃபோர்ஸஸ் இங்கே இருக்கிறாங்க தமிழ்நாட்டில். திமுகவோட கூட்டணி கட்சிகள் நிறைய பேர் இருக்கிறாங்க, வெளியிலிருந்து கூட இருக்கிறாங்க. ஆனால் ஆன்டி பிஜேபி ஃபோர்ஸாக மீண்டும் விஜய் வந்தாருன்னா அவருக்கான ஸ்பேஸே இங்கே இல்லைல்ல. அப்போ என்ன சொல்லி தான் விஜய் அரசியல் பண்ண முடியும் நீங்கள் நினைக்கிறீங்க? திமுகவுக்கு அதிமுகவுக்கு மாற்றாக வர வேண்டும் என்று விஜயகாந்த் விரும்பினார். அதுக்கு ஒரு நல்ல ரிசல்ட் கிடைச்சது. இப்போ அடுத்து சீமான் அப்படி கொண்டிருக்கிறார், அவருக்கும் ஒரு ரிசல்ட் கிடைத்திருக்கிறது. அதுக்கு அடுத்து விஜய் அப்படி தான் வரணும். ஒரு மாநில கட்சிகளுடைய நிர்வாக சீர்கேடுகள், ஊழல்கள், பிரச்சனைகளை, மக்கள் பிரச்சனைகளை பேசினா அது ஆளுங்கட்சிக்கு எதிராகத்தான் இருக்கும். அந்த வகையில் தான் அரசியல் செய்ய முடியும். அப்போ தான் அரசியல் கட்சி வளர முடியும். ஆனால் நீங்கள் ஒரு விஜயகாந்த் எப்படி திமுக அதிமுகவுக்கு மாற்றுன்னு சொல்லிட்டு வந்தாரோ, அவரால் அதிமுக பக்கம் கூட்டணி போய் தான் எம்எல்ஏக்களை பெற முடிந்தது, எதிர்கட்சி ஆக முடிஞ்சது. ஆமாம், அதே தான் நாம் தமிழர் சீமான் இப்போ கூட்டணிக்கு வருவதற்கு தயாராகிவிட்டார். ஆளுங்கட்சி எதிர்த்து அதிமுக நடத்துகிற உண்ணாவிரத அந்த பந்தலில் போய் நாம் தமிழர் போய் ஆதரிக்க வேண்டிய நிலையில் இருக்கிறார். நான் திராவிடமே இருக்கக்கூடாது, தமிழ் தேசியம் என்ற புதிய சித்தாந்தத்தில் ஈர்த்து வருகிற ஒருவர் அதிமுக கூட்டணிக்கு ரெடி ஆயிட்டார். அதான் கூட்டணிக்கு ரெடி ஆகிட்டா எடுத்துக்கணுமா? ரெடி, இன்னும் ஒப்பந்தம் போடல, அவ்வளோதான். சட்டமன்ற தேர்தல் வேறு எங்கே போகிறாரு? பலமுறை உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். 2026 சீமான் கூட்டணிக்கு வந்தே தீர்வார்னு நீங்கள் எந்த டிபேட்டில் குபேந்தன் எடுத்து போட்டு பார்த்தாலும் இது வந்திருக்கும். ஏன்னா இதுதான் இந்த மக்களவை தேர்தலோடு சரி தனித்து நிற்பது, வேறு வழி இல்லை. விஜயோட கூட்டணின்னு வைக்கும் போதே நீங்கள் கூட்டணி தயார்தான் அர்த்தம். விஜய் இது வரைக்கும் பாலிடிக்ஸ்குள்ளே என்ட்ரி ஆகாமல் ஒரு க்ளீனான ஒரு நபராக இருக்கார், கை சுத்தமாக இருக்குது. ஸோ அவரோட போகிறது பெட்டராக இருக்கும். அதிமுக ஒரு திராவிட கட்சி, ஊழல் மெலிந்த கட்சி, இத்தனை நாள் பேசிட்டு திருப்பி அவங்க கூட போகிறதுங்கிறது நாம் தமிழருடைய வாக்கு வங்கியே சிதைக்காதா? ரெண்டு விஷயம். அடுத்த 2026 தேர்தல் திமுகவுக்கு மிகப்பெரிய நெருக்கடியான தேர்தல். திமுகவுக்கு? ஆமாம், இந்த கூட்டணி இன்டாக்டாக இருக்குது இப்படியெல்லாம் நீங்கள் சொல்லிக்கலாம். சார் எல்லாருமே உள்ளதானே சார் இருக்காங்க. காங்கிரஸ் இருக்குது, கம்யூனிஸ்ட் இருக்குது, விசிகா இருக்குது, மதிமுக இருக்குது. சரி, 2 வருடம் கழித்து அதிமுக என்ன ஸ்டாண்ட் எடுக்கும்? அவங்களுக்கு வாய்ப்பே இல்லாமல் இருக்கு. நீங்கள் உஷாராக கவனிக்கணும். 40% பெறுகிற அணிதான் ஆட்சி பிடிக்கும். அதிமுக என்ன சொல்லும் தெரியுங்களா? நாங்கள் கூட்டணி ஆட்சிக்கு தயார் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா ஆசை யாரை விட்டது? யாரை விடும்? காங்கிரஸுக்கு ஆசை வரலாம், விடுதலை சிறுத்தைக்கு ஆசை வரலாம். நான் ஒரு பத்திரிக்கையாளர் அனுமானத்தை சொல்கிறேன். 2026 வெறும் அதிமுக வாக்கு வங்கியை வைத்துக்கொண்டு அவரால் ஆட்சி பிடிக்க முடியாது. அப்போ திமுக ஆன்டி இன்கம்பன்சி இருந்தாலும் ஆட்சி பிடிப்பதற்கான வாய்ப்பு அதிமுக மட்டும்தான் இருக்கு. அந்த வாய்ப்பை எப்படி பயன்படுத்துவார் எடப்பாடி என்பது என்னுடைய யூகம். கூட்டணி ஆட்சிக்கு தயார் என்றால் நாம் தமிழர் வரலாம். ஆனால் அதை விட ஒரு பிரதானமான கட்சி, நீங்கள் திமுக கூட்டணியை உடைத்தால்தான் அதிமுக பலனளிக்கும். நீங்கள் அந்த பக்கத்தில் கூட்டணி வச்சாலும் கிடைக்காது. ஆனால் பாஜக கூட்டணி ஆட்சி கேட்கும், பாட்டாளி மக்கள் கட்சி கேட்கும். அப்போ கூட்டணி ஆட்சிக்கு தயார் என்று முதல்ல எந்த கட்சியும் சேர்க்காமல் நாங்கள் தயார் அப்படின்னு சொன்னாங்கன்னா அப்போ காங்கிரஸுக்கு ஆசை வரலாம், விடுதலை சிறுத்தைக்கு ஆசை வரலாம். இதை வைத்துக்கொண்டு கூடுதல் சீட் கேட்கலாம் திமுக கிட்ட. கூடுதல் சீட் கேட்கும்போது நெருக்கடி வரலாம். நெருக்கடி வரும்போது இருக்கிற பிரச்சனைகளை திமுக எப்படி கையாள போகிறது? நாங்களும் கூட்டணிக்கு ஆட்சிக்கு தயார் அப்படின்னு திமுக சொல்ல வைப்பார்கள். அப்படி சொன்னா அது பிளஸ் தானே காங்கிரஸுக்கும் திமுகவுக்கும் விடுதலை சிறுத்தைகளுக்கும். ஸோ இப்படிப்பட்ட ஒரு குழப்பமான சூழ்நிலையில் நீங்க யோசித்து பாருங்க. ஓகே, நீங்க விஜய் கட்சி கூட்டணி ஆட்சி வரும்போதே ஒரு கூட்டணிக்கு துணை முதல்வர் என்ற ஒரு அந்தஸ்து பவன் கல்யாணம் கிடைத்தது போல் நமக்கு கிடைக்காதா என்ற ஆசை பிறக்கலாம், சீமானுக்கு ஆசை பிறக்கலாம். ஸோ எல்லா பக்கமும் நெருக்கடி வரும். ஸோ அதனால எடப்பாடி என்ன ஸ்ட்ராட்டஜி வைப்பார்? தமிழ்நாடுக்கு கூட்டணி ஆட்சி பொருந்துமா பொருந்தாதாலாம் 2026 தேர்தல் அறிவிக்கிற வரை தான். தேர்தல் அறிவித்த பிறகு நடக்க போகிற குழப்பங்கள்
இப்போவே வந்து மாணிக் தாகூர்லாம் வந்து இந்த நாடாளுமன்ற தேர்தலையே பாஜக விட்டு வெளியே வந்து விட்டது அதிமுக. நாம் அங்கே கூட்டணி வைக்க வேண்டும் பேசியவர் ராகுலிடம் மாணிக் தாகூர். பட் இந்தியா அலையன்ஸுங்கிறது என் பிக் பிரதர் இஸ் எம்.கே. ஸ்டாலின் பேசுறவர் தானே சார் அவர், ராகுல் காந்தி. சோனியா காந்தி, ராகுல் காந்தி எல்லாம் திமுக தலைவரோடு நன்றாக இருக்கிறார்கள். ஆமாம், அமைதியாக இருக்கிறார்கள், ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஒத்துமையாக இருக்காங்க. இங்கே அப்படி கிடையாது. களம் நீங்கள் கட்சி வந்து வளர்கிறது, நமக்கு கூடுதலாக சீட்டு கிடைக்குது, 30 சீட்டு 20 சீட்டில் குறுக்கிட்டு வாங்க, 60 சீட்டு கிடைக்குது, அதிமுக 60 தருகிறது என்றால் ஓடிடுவாங்களே. கூட்டணி ஆட்சிக்கு தயாரும் பாரு, நடக்கும்னு சொல்ல, நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருப்பதாக சொல்கிறேன். புரியுது. ஸோ அதனால் திமுகவுக்கு நெருக்கடி வரும். ஸோ அதனால் நீங்கள் 2026 சீமானை விட பவர்ஃபுல்லான கூட்டணிகள்லாம் கட்சிகள்லாம் வந்து தவிக்கும், எந்த பக்கம் அலைமோதுறது. அதனால் இப்போ சொல்ல முடியாது விஜய் வந்து சீமானோட பயணிப்பாரா, இல்லை தனித்து நிற்பாரா, இல்லை வந்து அதிமுகவுடன் போவாரா, நமக்கு தெரியாது. அதிமுக தயாராக இருக்கிறது, விஜய் இழுத்துக்கு வந்து எப்படியே தங்கள் அணியில் சேர்த்து விட வேண்டும். ஏடிஎம்கே தயாராக இருக்கா? தயாராக இருக்குது. எடப்பாடி இப்படி கள்ளக்குறிச்சிக்கு ஜெயக்குமார் வந்து பாராட்டுறார் போனதுக்கு, ஆளுங்கட்சி பாராட்டுமா? பாராட்டிச்சா? பாராட்டல. அவருடைய பிறந்தநாளுக்கு நீங்கள் பூர்ண நலத்துடன் ஒரு தொடர் அரசியல் வெற்றி பெற வேண்டும்னு எடப்பாடி வாழ்த்து சொல்கிறார். உதயநிதி ஆனால் வாழ்த்தலை, திமுக தரப்புலேருந்து வாழ்த்து வாழ்த்தலை. ஸோ யோசித்து பாருங்கள், முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுடைய பிறந்தநாளுக்கு விஜய் வாழ்த்து தெரிவித்திருந்தார். ஆமாம், ஆனால் அவருடைய பிறந்தநாள் ஜூன் மாதம் நடந்த அவர் பிறந்தநாள் 22 திமுக தரப்பில் பிறந்தநாள் வாழ்த்து வரல. ஏன் வரல? ஸோ கிட்டத்தட்ட ஆளுங்கட்சிக்கு ஒரு விஜய் வந்தால் கண்டிப்பாக ஆளுங்கட்சிக்கு வாக்கு சதவீதம் குறையும். ஸோ இதெல்லாம் கால்குலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா 2026 என்பது திமுகவுக்கு மிகப்பெரிய நெருக்கடி. ஒரு சர்ப்ரைசிங்கான எலெக்ஷனாக இருக்கும்னு நினைக்கிறேன் சார் நீங்கள் சொல்கிறதெல்லாம் பார்த்தா. ஆனால் விஜய் தனிச்சு நின்னார் அப்படின்னா ஒரு ஸ்பாய்லராக தானே இருப்பார் அவர். இப்போ எப்படி சீமானை வந்து எவ்வளோதான் ஓட் பெர்சன்டேஜ் வாங்கினாலும் ஒன்றுமே பண்ண முடியல அப்படிங்கிறது யதார்த்தமாக இருக்குது. ஒரு எம்எல்ஏவோ ஒரு எம்பியோ கூட வர முடியல. அப்போ தனிச்சு நின்னாலுமே விஜய் ஒரு ஸ்பாய்லராக தானே இருப்பார். ஆனால் வரும்போதே ஒரு அலையன்ஸோட வர்றதுங்கிறது சரியான அணுகுமுறையாக இருக்கும்னு நினைக்கிறீங்களா நீங்கள்? இல்லை, நீங்கள் அரசியல் வந்து ரஜினி மாதிரி அவர் பயந்து ஓடி போயிட்டாருன்னு வச்சுங்களேன், நம்ம பேசிய பலன் இல்லை, பிரச்சனையே இல்லை, ஒதுக்கிட்டான்னு ஓடிடலாம். ஆனால் நீங்கள் அரசியலை கற்றுக்கொள்வதற்கு ஏதாவது ஒரு கட்சியோட பயணித்தால் தான் அவர் நெளிவு சுழிவுகளை தெரிந்து கொள்ள முடியும். இப்போ நாம் தமிழருக்கு வந்து ஓட்டு விழுது, பெரிய அளவில் வந்து அவங்களுக்கு பூத் ஏஜென்ட் இல்லை, கவுண்டிங்கில் ஏஜென்சி இல்லை, அவங்களுக்கு வக்காரத்துக்கு ஆள் இல்லை, ஆனால் ஓட்டு விழுது. காரணம் திமுகவுக்கு அதிமுகவுக்கு மாற்றாக சீமானை கருதியது. இப்போ பார்த்தீங்கன்னா இவருக்கு சீமானோட ஓட் பேங்கே குறையலாம், விஜய் வந்தார்னா திமுக குறையும், அதிமுக குறையும், சீமானுக்கும் குறையும். யங்ஸ்டர்ஸ் வந்து அங்கே இருக்கிறதுனால மேபி ஷிஃப்ட் ஆகலாம். ஓகே. ஸோ ஆனால் அதற்கு முன்பாக விஜய் வந்து தன்னுடைய கொள்கை அரசியலை சொல்ல வேண்டும். எந்த மாதிரி அரசியலை வந்து முன்னெடுக்க போகிறார், நல்லவர்கள் வரணும் ஒன்று சொன்னார், நல்ல தலைவர்கள் உருவாகணும், நல்ல தலைவர்கள் உருவாக வேண்டும் என்று சொன்னார். அதை விட ஒன்று, படிப்பிலே உங்களை அரசியல் விருப்ப பாடமாக இருக்க வேண்டும்னு சொன்னார். அப்போது என்ன மாதிரி அரசியலை ஒரு இன்னும் சத்தமாக ஒரு வெற்று முழக்கமாக இல்லாமல் உண்மையான கொள்கைகளை சொல்ல வேண்டும். தமிழ்நாட்டுக்கு நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்க? இளைஞர்களை அடுத்து ஒரு 18லேருந்து 26 வயது உள்ள இளைஞர்களை ஈர்க்கக்கூடிய ஒரு அரசியல் கட்சி தமிழ்நாட்டில் இன்றைக்கி திமுகவும் இல்லை அதிமுகவும் இல்லை. இந்த உண்மையை சொல்வதுக்கு நான் வைக்கப்படல, வெளிப்படையாக சொல்கிறேன். தவறிட்டாங்கன்னு நினைக்கிறேன். தவறிட்டாங்க. அதனால் ஏன் நாம் தமிழர் கட்சி நோக்கி இளைஞர்கள் ஓடுகிறார்கள் என்றால், இந்த புதிய பதவிகள் அதிமுகவிலும் திமுகவிலும் இளைஞர்களுக்கு கிடைக்கல. இல்லை, ஆஃப்டர் உதயநிதி என்ட்ரி ஆல்சோ நீங்கள் இதான் சொல்கிறீங்களா? இன்னைக்கு உதயநிதி ஸ்டாலின் வந்து இளைஞர் அணி தலைவராக பொறுப்பேற்ற 4வது ஆண்டு நீங்கள் ஆக்சுவலி அவரே ட்விட்டரில் பதிவு போட்டிருக்காரு. ஸோ அவர் என்ட்ரி ஆன பிறகு கூட உங்களால் எதுவும் மாற்றங்களை கவனிக்க முடியலையா? அதாவது நல்ல கேள்வி கேட்டீங்க. திமுகவில் ஒவ்வொரு மாவட்டத்திலும் இளைஞர் அணி நிர்வாகி யாருன்னு ஒரு பட்டியல் எடுத்து கையில் வச்சுங்க பாருங்கள். அமைச்சருடைய மகன், மாவட்ட செயலாளர் மகன், எம்எல்ஏ மகன், ஏற்கனவே கடந்த கால திமுக தலைவர்களாக இருந்த குடும்பத்திலிருந்து வந்த வாரிசுகள். நீங்கள் முழுக்க இளைஞர் அணி என்பது வேறு ஒரு சாதாரண தொண்டன் குடும்பத்திலிருந்து யாரும் வரல. தமிழ்நாடு முழு இளைஞர் அணி நிர்வாகிகள் ஒரு உதாரணத்துக்கு 100 பேர் இருக்காங்கன்னு வச்சுங்களேன். சரி, 85லேருந்து 90 பேர் குடும்ப வாரிசுகள். அந்த 10 பேர் தான் வேற யாருனா இருப்பாங்க, வேற ரெக்கமெண்டேஷன் வந்திருக்கலாம். அந்த மாவட்டத்தில் கொஞ்சம் புது ரத்தத்தோடு இருக்கிற ஒரு செலவு செய்யக்கூடிய கெப்பாசிட்டி உள்ள ஒரு நபர்லாம், அதுவுமே 10 பேர் தான். அதனால தான் சொல்கிறேன், திமுகவும் தவறி விட்டது, உதயநிதியும் தவறிவிட்டார். அந்த இடத்துல இளைஞர் அணியை பலப்படுத்துகிற இடத்தில் மீண்டும் குடும்ப வாரிசுகள், முன்னாள் அமைச்சர்கள், மாவட்ட செயலாளர்கள், எம்எல்ஏக்கள், இப்படி இத்தனை கேட்டகரியில் வரும்போது இளைஞர்கள் இல்லை. அதிமுகலும் அந்த பதவி கிடைக்க முடியல. அதிமுக அந்த வாய்ப்பு நிறைய இருக்குது, அவங்களுக்கு ஆனால் வந்து கிடைக்கல. ஸோ அதனால தான் வந்து இளைஞர்கள் இங்கே நாம் தமிழர் பக்கம் போகிறாங்க, பாஜக பக்கம் போகிறாங்க. காரணம், தங்களுடைய முகம் பிரதானமாக இருக்க வேண்டும், ஸ்பேஸ் கிடைக்குது. ஆமாம், அங்கே பாஜகலையும் நாம் தமிழில் ஸ்பேஸ் கிடைக்குது. குறிப்பாக தென் மாவட்டங்களில்
நீங்கள் பாஜக வந்து இன்னைக்கு வளர்ந்திருப்பதற்கு காரணம் பதவிகள். என்ன ஒன்றா பதவி கிடைக்கும். அந்த பதவியின் அடிப்படையில் கட்சி வந்து ஒருத்தர் வந்து நமக்கு எம்எல்ஏ ஆக முடியும், எம்பி ஆக முடியும், ஒரு மேயர் ஆக முடியும், இல்லை நகராட்சி தலைவராக முடியும் என்ற ஆசை யாருக்கு வரும்? நம்ம வந்து செலவு செய்கிறோம். ஆனால் செலவு செய்வதற்கு தயாராக இருக்கிற இளைஞர்களுக்கும் திமுகவில் இடமில்லை. அதனால் அவங்க ஏதோ தலைவராக இருக்கணும், ஓகே, அப்பா எம்பியாக இருக்கணும், அம்மா எம்எல்ஏவாக இருக்கணும், அமைச்சராக இருக்கணும். ஸோ இந்த விஷயங்கள் வந்து அதனால தான் இளைஞர்கள் நாம் தமிழர் விஜய் பக்கம் போவதற்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த 2 கட்சிகளுக்கு இல்லாத வாய்ப்பு விஜய்க்கு வாய்த்திருக்கிறது. ஆனால் அவர் என்ன மாதிரி கொள்கை முன்னெடுக்க போகிறார் இதெல்லாம் பார்த்து தான். இப்போ இன்னும் 18 மாதங்கள் இருக்கிறது சட்டமன்ற தேர்தல். அதற்கு முன்பாக வந்து ஒரு பெரிய பயிற்சிக்கு விஜய் தயாராக வேண்டும். ஆனால் அவர் வந்து வெளிப்படையாக இன்னும் அறிவிக்கலை அல்லது வந்து அதை பற்றி பேசலை. ஆனால் திரு சீமான் அவர்கள் வந்து நான் அவர் சந்தித்து நான் பேசினேன் அப்படிங்கிற ஒரு தனியார் யூடியூப் ஊடகத்தில் கூட பேசும்போது அவர் வந்து சொல்கிறார், ஆமாம் நாங்கள் சந்தித்தோம், மீட் பண்ணும்போது வெளிப்படையாக வந்து பேசுகிறாரு. நிறைய விஷயங்களே கூட சொல்கிறாரு. ஆனால் இது வரைக்கும் விஜய் தரப்புலேருந்து ஒரு மறுப்போ ஆதரவோ எதுவுமே வரல. பட் விஜயோட அனுமதி இல்லாமல் அவர் பேச மாட்டாருன்னு சில பேர் சொல்கிறாங்க. சீமான் பேசுறது எப்படி புரிஞ்சுக்கிறீங்க? அவருக்கு விருப்பம் இருக்கோ விஜய் நம்ம கூட சேர்த்துக்கணும்னு? சீமான் விஜய் சந்தித்ததில் ஆச்சரியமில்லை. 2 பேரும் சினிமா தரப்பில் இருக்காங்க. 2வது உரிமையோடு தம்பி நான் உன்னை பார்க்க வரேன் அவங்க ஃபோன் பண்ணிட்டு போயிருக்கலாம். 2வது விஜய் வைத்து சீமான் படம் எடுப்பதாகலாம் ஒரு ஆசை, பகலவன் ஒரு திரைப்படம் சொன்னாங்க, பேசியிருக்கார். ஸோ அதனால் அந்த தொடர்பில் சினிமா தொடர்பில் நிச்சயமாக பார்த்துருக்கலாம். அது ஒரு பெரிய விஷயமே இல்லை. 2வது பல தரப்பட்ட நபர்களை விஜய் அழைத்து பேசுகிறார். ஓகே, ஆமாம், தமிழ்நாட்டில் பழைய காலத்தில் இருக்கிற எம்எல்ஏக்கள், முன்னணி தலைவர்கள் அவர்கள் அழைத்து பேசுகிறார். தமிழ்நாட்டைச் சேர்ந்த ஒரு தேர்தல் வியூக வகுப்பாளர் மும்பையில் அலுவலகம் வைத்திருக்கிறார். அவரை வைத்து கொண்டுதான் பல்வேறு திட்டங்களை தீட்டி வருகிறார். அந்த நபர் மூலியமாகத்தான் பல விஷயங்களை கேட்டு பெறுகிறார். அந்த டேட்டாஸ் எப்படி இங்கே ஐபேக் கம்பெனி பிரசாந்த் கிஷோர் மாதிரி ஒரு கம்பெனி இருந்தோ அதே மாதிரியான கம்பெனி தமிழ்நாட்டை சேர்ந்தவர் மும்பையில் வைத்திருக்கிறார். அவர் தான் அவருக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் பேக் நெட்வொர்க் பண்ணுறார். ஸோ அப்படி இருக்கும்போது அவருடைய அழைப்பின் பேரில் பல நபர்கள் வந்து பொது நபர்கள் சந்தித்து மீட் பண்ணுறாங்க. இதெல்லாம் வந்து அரசியலில் அவர் தனக்கு கருத்துக்களை தேடி வாங்கி கொள்கிறார்னு வைத்துக் கொள்ளுங்க. சீமான் சந்தித்தில் தப்பு இல்லை. ஆனால் தம்பி நீ என் கூட தான் வரணும் அப்படின்னு சீமான் கேட்டால் ஓடிவதற்கு விஜய் தயாராக இருக்கிறாரா யாருக்கு தெரியும்? உண்மையில் அவர் மனசில் என்ன இருக்குது தெரியாது. ஓகே, எனக்கு என்னன்னா 2 பக்கம் அதிகாரத்திற்கு வராதவர்கள், 2 பக்கம் ஊழல் கரை சொல்ல முடியாதவர்கள் இல்லைன்னு சொல்ல. ஆனால் சீமானுடைய அந்த அரசியல் தன்மை, அவருடைய பேச்சு, அவருடைய செயல்பாடு அதெல்லாம் வந்து விஜய் கட்டுப்படுவாரா? நீங்கள் தப்பு கிடையாது, அவர் தான் சீனியர். நான் சொல்வதைத்தான் என் தம்பி கேட்கணும். அது சரியாக வராது, இது இப்படி வரும், அது அப்படி வரும், அந்த ஊரில் அந்த கேண்டிடேட் போடாதீங்க, இந்த கேண்டிடேட் போடுங்க, இப்படி தான் சொல்லும்போது விஜய் அதெல்லாம் ஏற்றுக்கொள்வாரா? ஒரு என்ன சொல்கிறதுனா, நான் வந்து ஒரு ஃபோர்ஸாக அவர் வந்து பேசும்போது விஜய்க்கான ஸ்பேஸ் இருக்கா? ஏன்னா விஜய் வந்து பிரைமரி ஃபோர்ஸாக வரணும் தான் விரும்புவார். ஆமாம். அதனால் எனக்கு தெரிந்து முதல் முறை ஒரு கூட்டணிக்கு போகாமலும் இருக்கலாம். அதிமுக தான் காத்திருக்குதுன்னு சொன்னேன், சீமான் தான் அழைக்கிறான்னு சொல்கிறேன். ஆனால் விஜயோட மனசில் என்ன, விஜய் முடிவு வந்து விஜய் கையில் தான் இருக்கு. ஆமாம். அதனால் விஜய் என்ன சொல்ல போகிறார், என்னமான அரசியலை முன்னெடுக்க போகிறார்? முதல் முறையாக நான் கூட்டணி வேண்டாம், தனித்து நிற்கப் போகிறேன், என்னுடைய வாக்கு வங்கியை என்ன என்பதை தெரிந்து கொள்ள எனக்கு ஆசை இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு 2026 இலக்கு என்றாலும் 2031 தான் எனக்கு உண்மையான இலக்குன்னு சொல்லிட்டு கூட போகலாம். அப்போல்லாம் யாரெல்லாம் இருப்பாங்கன்னு தெரியாது. டெஸ்ட் வரும் போல். ஆமாம். அதனால் வந்து இப்போ இமீடியட்டாக நம்ம எந்த முடிவு எடுக்க முடியாது, விஜய் தான் முடிவு எடுப்பார். நிச்சயமா விஜயோட பாலிடிக்ஸ் வந்து நிறைய விஷயங்கள் வந்து பேசியிருக்கிறீங்க சார். பல விதமான கேள்விக்கு ரொம்ப எளிமையாக பொறுமையாக ஆழமாக பதில்கள் கொடுத்தீங்க. மிக்க நன்றி சார். நன்றி. நன்றி. உங்களை இன்னும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.